இது ஒரு வாழும் புதைப்படிவம், லிவிங் ஃபொசில். சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகம் இந்த பறவை அழிந்துவிட்டதாக நினைத்தது. ஆனால் இயற்கையின் அதிசயமாக மீண்டும் கண்டறியப்பட்ட இந்த பறவை தான் தக்காஹே. தக்காஹே பறவை பார்த்தால் ஒரு கோழி போலவே இருக்கும். 1800களில் இறுதியில் வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக தக்காஹே பறவைகள் மறைந்துவிட்டன. 1898இல் கடைசியாக பார்க்கப்பட்ட பிறகு இது அழிந்துவிட்ட இனமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1948இல் ஜியோஃப்ரே ஓர்வெல் என்ற மருத்துவர் நியூசிலாந்தின் மூர்ச்செஷன் மலைப்பகுதிகளில் தற்செயலாக இந்த பறவைகளை கண்டறிந்தார். இது உலகெங்கிலும் உள்ள இயற்கை ஆர்வலர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தக்காஹே ஒரு சைவ பறவை. இவை முக்கியமாக மலைப்பகுதிகளில் வளரும் புற்கள் மென்மையான பகுதிகளை விரும்பி உண்ணும். இவை ஒரு துணையை தேர்ந்தெடுத்தால் வாழ்நாள் முழுவதும் அதனுடைய வாழும். இவை மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவை. மனிதரில் கண்டால் எளிதில் மறந்துவிடும். தற்போது நியூசிலாந்து அரசு இந்த பறவைகளை பாதுகாக்க பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. எலிகள் மற்றும் பூனைகளிடமிருந்து இவற்றை பாதுகாக்க தனித்தீவுகளில் இவை வளர்க்கப்படுகின்றன. ஒரு இனம் அழிந்துவிட்டது என்று முடிவெடுக்கும் முன் இயற்கை நமக்காக சில அதிசயங்களை ஒழித்து வைத்திருக்கும் என்பதற்கு தக்காஹே ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த பறவையை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.